Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். அவோதாவோட ஒரு புது வீடியோக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம SEO அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ SEOட ஃபுல் ஃபார்ம் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, இதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் அப்படின்னா, சர்ச் என்ஜின்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கூகுள், அப்புறமா யாண்டெக்ஸ், யாஹூ, பிங், இது எல்லாமே சர்ச் என்ஜின்ஸ். சரிங்களா? ஸோ இந்த சர்ச் என்ஜின்ஸில் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். நான் இப்போ எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், iPhone 14. ஓகே. ஸோ நீங்களா இருந்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னா யாராவது கிட்ட கேட்குவீங்க. அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் பற்றி தெரியும்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க அதை பற்றி. இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த கூகுளில் இப்போ நான் iPhone 14 வாங்கணும். ஸோ நான் ஐஃபோன், அந்த ஐஃபோனோட ஸ்பெக்ஸ் இதெல்லாம், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், ப்ரைஸிங் இதெல்லாம் எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ணுவேன், iPhone 14 ஸ்பெக்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுவேன். இந்த ஒரு சென்டென்ஸ் iPhone 14 ஸ்பெக்ஸ், இந்த ஒரு சென்டென்ஸ் சர்ச் query. இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம சர்ச் query அப்படின்னுவோம். சரிங்களா? ஸோ இந்த சர்ச் query இல்லைன்னா கீவேர்ட்ஸ். iPhone 14 ஸ்பெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் வருது, நம்ம ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த கூகுள் இதெல்லாம் இப்போ எல்லாமே கூகுள் ஒரு வெரி 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 ஃபேமஸான ஒரு சர்ச் என்ஜின். யாண்டெக்ஸ் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் யாஹூ, பிங் இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் வர சர்ச் என்ஜின் தான் பிங்ன்றது. சரிங்களா? கூகுள் க்ரோமில் ப்ரௌசரில் வரது தான் கூகுள். ஸோ கூகுள் தான் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் எல்லா ஃபோன்ஸ்லேயோ லேப்டாப்ஸ்லேயோ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிளில் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது iOSல பார்த்தீங்கன்னா சஃபாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கூகுளில் நீங்கள் iPhone 14 ஸ்பெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் அமேசான் அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் ரிசல்ட் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, iPhone 14 ஸ்பெக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சர்ச் query-யை கூகுள் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டேட்டாவை இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ரிசல்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட் அமேசான், அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ அமேசானில் நான் சும்மா ஏறி பார்த்தேன். அமேசானில் என்ன இருக்கு, அவங்க ப்ரைஸிங் எப்படி இருக்கு, என்னெல்லாம் கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசான் ஓப்பன் பண்ணி இந்த ஐஃபோனை பற்றி பார்த்தோன்னா பிக்சர்ஸ் வந்துடுது எனக்கு. அப்புறமா அதோட ப்ரைஸிங், நான் சொன்ன மாதிரியே கலர்ஸ், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருது. ஓகே. ஸோ என்னாலும் அமேசானில் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்துடலான்னு நான் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் சேம் இதெல்லாம் சேமாக இருக்குது. ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் எனக்கு சீக்கிரமாக ஒரு ஃபோன் வேணும். என்கிட்ட ஃபோன் இல்லை, சீக்கிரமாக ஒரு ஃபோன் வேணும். அமேசானில் 1 day டெலிவரி சொல்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் 1 week ஆகும்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அமேசான் போய் அமேசானில் ஆர்டர் பண்ணி அது டெலிவர் ஆகிடும் என்கிட்ட. ஓகே, 1 டேக்கு அப்புறம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இங்கே நடந்திருக்கிறது சர்ச் query அனலைஸ் பண்ணி அதோட டேட்டா ரிசல்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு பாட் தான் பண்ணும். ஓகே. ஸோ அதை பாட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா க்ராலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஸோ இந்த பாட் தான் நம்ம டைப் பண்ணுற சர்ச் query-யை அனலைஸ் பண்ணி அதோட டேட்டா ரிசல்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ நம்ம டாபிக் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் 14 ஸ்பெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ரிசல்ட்ஸ் வந்தது அமேசான் அப்புறமா ஃப்ளிப்கார்ட். இது ரெண்டுமே இ-காமர்ஸ் ஜெயண்ட்ஸ். அண்ட் அமேசான் சிஇஓ தான் ஜெஃப் பெசோஸ். அவங்க தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தார் ஐ திங்க் 2 years ago. அண்ட் இந்த ஒரு லாஸ்ட் மந்த் சம்திங் நம்ம கௌதம் அட்னானி அவங்கள கிராஸ் பண்ணி இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஜெஃப் பெசோஸ் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஃபன் ஃபேக்ட் ஃபார் யூ. ஸோ யா, சொன்ன மாதிரி அமேசான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அப்புறமா ஃப்ளிப்கார்ட் வந்திருக்கு. ஸோ இவங்க இ-காமர்ஸ் ஜாயின்ஸ். அவங்களுக்கு டெடிக்கேட்டடான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்கும். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமில் SEO ஸ்பெஷலிஸ்ட் இருக்குவாங்க. அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி SEOட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணி தான் அவங்க ரிசல்ட்ஸை ஃபர்ஸ்ட்டில் காமிக்க வைக்கிறாங்க. ஸோ அமேசான் அப்புறமா ஃப்ளிப்கார்ட். லைக் ஐ டோல்ட் யூ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அது ஒரு டைம் கன்சியூமிங் ஆன ஒரு டாஸ்க். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கோல்? அந்த பிஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு நிறைய காம்படிட்டர்ஸ் கூட இருக்குவாங்க. ஸோ இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த உங்கள் ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட்ல காமிக்கிறது தான் ஈஸியாக சொன்னால் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்டை இல்லைனா ஒரு query-யை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மேக்ஸிமம் போனால் செகண்ட் பேஜ் வரைக்கும் போவீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் ஃபார்வர்ட் போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டே இருக்கும். நிறைய ரிசல்ட்ஸ், லட்சத்தில் ரிசல்ட்ஸ் இருக்குது. நிறைய ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்கள் சர்ச் query-யை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் வர்றதுக்கான ஒரு ப்ராசஸை தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளாட் வேணும். ஓகே, ஃப்ளாட் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், லைக் ஐ டோல்ட் யூ, தேர்ஸ் அ கண்டிஷன். அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு, சென்னையில் எனக்கு ஃப்ளாட் வேணும். ஸோ அந்த சர்ச் query-ல என்னோட கண்டிஷன் வந்து சென்னை. ஸோ அது லைக் 2 times அது ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃப்ளாட்ஸ் இன் சென்னை அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இதுதான் என்னோட சர்ச் query. இல்லைனா கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளாட்ஸ் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு? ரிசல்ட்ஸ் வந்து 1 ஸ்கைலைன் பில்டர்ஸ், அப்புறமா கான்ஃபிடென்ட் குரூப் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வெரி ஃபேமஸான பில்டர்ஸ். இவங்க ரெண்டுமே ஃபேமஸான பில்டர்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு வீடை கட்டும்போது அவங்களுக்கான ஒரு பிளான் இருக்கும். அவங்க ரூம் எங்கே இருக்கணும், அவங்க கிச்சன் எங்கே இருக்கணும், ஹால் ஸ்பேஸ் நிறைய இருக்கணும், அட்டாச் பாத்ரூம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான பில்டர்ஸ், அதனால டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஹோம்ஸை பற்றி. ஸோ நானும் ஸ்கைலைன் பில்டர்ஸ் அவங்க வெப்சைட்டில் ஏறி பார்த்தேன். அவங்களோட ஃப்ளாட்ஸை பார்த்தேன், சென்னையில் இருக்கிற ஃப்ளாட்ஸை பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 bedroom ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த ஃப்ளாட்டில் வந்து அட்டாச் பாத்ரூம் 2 ரூமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து கான்ஃபிடென்ட் குரூப்பில் போகிறேன். கான்ஃபிடென்ட் குரூப்பில் போனால் 3 rooms அட்டாச் பாத்ரூம்ஸ் இருக்குது, நல்ல ஹால் ஸ்பேஸ் இருக்குது, பால்கனி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிடென்ட் குரூப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். சம் பீப்புள் ப்ரிஃபர் ஸ்கைலைன், அவங்க ஸ்கைலைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், நீங்கள் உங்கள் சர்ச் query-யை நீங்கள் உங்கள் சர்ச் என்ஜினில் சர்ச் பண்ணும்போது இந்த பாட் இல்லைனா ஸ்பைடர் இல்லைனா க்ராலர் வந்து உங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஸ்கைலைன் பில்டர், ஸ்கைலைன், கான்ஃபிடென்ட், அப்புறமா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, லைக் ஐ டோல்ட் யூ, இந்த ஒரு ப்ராசஸ் உங்கள் பிஸ்னஸை இல்லைனா உங்கள் வெப்சைட்டை சர்ச் query-யோட ஃபர்ஸ்ட் பேஜில் வர வைக்கிறது தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.